சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள். பௌர்ணமி தினத்துல நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்வதனால நம்மளுடைய குலம் வாழையடி வாழையாய் தலைத்து வளரும். அது மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்திற்கு தேவையான அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வதனால் முப்பிறவில் மற்றும் இப்பிறப்பில் செய்த பாவங்கள் நீங்கும். விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதால் செல்வம் பெருகும். லக்ஷ்மி தாயார், சந்திர பகவான், பெருமாளை வழிபாடு செய்வதால் நம் வீட்டில் செல்வ வளம் மற்றும் சுபிட்சம் உண்டாகும். தேவி பராசக்தியை வழிபாடு செய்வதால் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நீடிக்கும், திருமண தடைகள் நீங்கும். ஏன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள் தான் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி எப்போ வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய திங்கட்கிழமை காலை 11:43 முதல் செவ்வாய்க்கிழமை காலை 9:50 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறது இருக்கின்றது. இதில் மேலும் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 நட்சத்திரங்களில் பௌர்ணமி வருகின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை நம்ம பௌர்ணமி வழிபாடு மாலை நேரத்துலையும் செய்யணும், செவ்வாய்க்கிழமை காலை நேரத்துலையும் நம்ம இந்த வழிபாடு செய்ய போகிறோம். ஏங்க 2 நாள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த வழிபாடு. இந்த நாளில் 2 நட்சத்திரங்கள் வர்றதுனால நமக்கு 2 நட்சத்திரங்களில் வழிபாடு செய்யும்போது 2 வகையான பலன்கள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் திங்கட்கிழமை இருக்கின்றது. திங்கட்கிழமை நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யும் போது திருமண தடைகள் நீங்கும், மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், கடன் தொல்லை நீங்கும், நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை நம்ம பௌர்ணமியில வழிபாடு செய்யும் போது செல்வ செழிப்பை நமக்கு ஏற்படுத்தும். இப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த புரட்டாசி பௌர்ணமியில் நம்ம குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பௌர்ணமிக்கு முதல் நாளே ஞாயிற்றுக்கிழமை வீடு முழுவதும் சுத்தம் பண்ணி உங்கள் பூஜை அறையை முழுவதுமாக சுத்தம் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திங்கட்கிழமை எத்தனை மணிக்கு 11:43 தான் நமக்கு பௌர்ணமி திதி பிறக்கின்றது. அதனால் திங்கட்கிழமை காலையில் எப்போதும் போல் உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி தீப தூப ஆராதனை காமிச்சிருங்க. மாலை நேரத்தில் நம்ம வழிபாடு செய்வோம். பௌர்ணமியின் சந்திர ஒளியில் நம்ம குலதெய்வத்தை வீட்டில் வழிபாடு செய்யலாம். அது வழிபாடு செய்ய நல்ல நேரம் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5 மணி முதல் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, 7:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் நம்ம இந்த வழிபாடை செய்யலாம். இல்லை ஒரு சிலர் நாங்கள் கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலை இருக்குது, நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கும்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குளிகை நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். குளிகை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திங்கட்கிழமை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை குளிகை நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்திலையும் நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணப்பலகை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உங்கள் குலதெய்வ படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. குலதெய்வ படம் இல்லாதவர்கள் நிறை சொம்பு நீர் வைத்து கொள்ளுங்கள். ஒரு சிலர் இந்த புரட்டாசி பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க. சத்யநாராயண பூஜை தாராளமாக செய்யலாம். சத்யநாராயண படம் வைத்து அல்லது பெருமாள் படம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆனால் அதற்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்து முடித்த பிறகு நீங்கள் சத்யநாராயண பூஜை செய்யுங்க. குலதெய்வம் தான் உங்களுக்கு முதல் தெய்வம், தாய் தெய்வம். அந்த தெய்வத்தை வழிபட்ட பிறகு நீங்கள் மற்ற தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வத்திற்கு நெய் தீபம், இலுப்பெண்ணெய் தீபம், இந்த 2ல் எது கிடைக்கின்றதோ அதில் புது மண் அகல் விளக்கு வச்சு அதில் பஞ்சு திரி போட்டு நெய் தீபம் அல்லது இலுப்பெண்ணெய் தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். ஏற்றி அன்னைக்கு கண்டிப்பாக குலதெய்வத்திற்கு படையலாக நம்ம சர்க்கரை பொங்கல் செய்ய வேண்டும். சர்க்கரை பொங்கல் மாவிளக்கு செய்வது ரொம்ப சிறப்பு. இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம மாவிளக்கு ஏற்றி நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சோம்னா நம்ம குலதெய்வம் மனம் மகிழ்ந்து நம்மளோட வேண்டுதல் அனைத்தும் நடக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக மாவிளக்கு ஏற்றி கொள்ளுங்கள். குலதெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கல் வைத்து மாவிளக்கு வைத்து குலதெய்வ போற்றிகள் கண்டிப்பாக சொல்லணும். இந்த நாளில் உங்களுக்கு பெண் தெய்வம் அப்படின்னா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். ஆண் தெய்வம் அப்படின்னா சந்தனத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். 108 போற்றிகள் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை கூட ஓம் உங்கள் குலதெய்வம் பெயர் நமக அப்படின்னு 108 ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அந்த குங்குமம் சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள், நாணயங்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை முடிந்து தீப தூப ஆராதனை காமிச்சு சுவாமிக்கு பொங்கல் படையல் வச்சு சுவாமி கும்பிட்டு அந்த பொங்கலை கூடுமான வரை நீங்கள் உங்கள் குடும்பத்தார் மட்டும் இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க. இவ்வளோதான் இந்த வழிபாடு. எளிய வழிபாடு. ஆனால் இதை செய்கிறதுனால
பெண்களுக்கு நினைத்த காரியம் கட்டாயம் நடக்கும். இது அவ்வளவு சக்தி வாய்ந்த பௌர்ணமி. அது மட்டும் இல்லை, இந்த நாளில் நீங்கள் நாணயம் முடிந்து வைத்து வழிபாடு செய்யலாம். ரொம்ப நாளாக எனக்கு இந்த வேண்டுதல் நடக்கவே இல்லை, என் குலதெய்வம் இதை எனக்கு சீக்கிரம் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் ஒரு நாணயம் முடிஞ்சு வச்சு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அடுத்த பௌர்ணமி வர்றதுக்குள்ள உங்கள் வேண்டுதல் எதுவாயினும் அடுத்த பௌர்ணமிக்குள் அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கான சாத்திய கூறுகள் கட்டாயம் ஏற்படும். இதுதான் குலதெய்வத்தின் சக்தி. இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு விஷயம் செய்யணும். அருகில் இருக்கிற கோவில்களுக்கு செல்ல வேண்டும். நமக்கு திங்கட்கிழமை காலை 11:43 மணிக்கு மேலே தான் பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ஆரம்பிக்கின்றது. மாலை நேரத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை முடித்த பிறகு அல்லது 5 to 6 இல்லை அருகில் இருக்கிற சிவாலயங்களுக்கு சென்று 2 தீபங்கள் ஏற்றி வைத்த பிறகு கூட நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வ வழிபாடு செய்யலாம். ஏன் இதை குறிப்பாக நான் சொல்கிறேன்னா, இந்த நாளில் நீங்கள் சிவ வழிபாடு சிவன் கோவிலில் போய் 2 தீபம், அது எந்த தீபம் வேணாலும் இருக்கட்டும், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், நெய் தீபம் ஏற்றலாம். இந்த 2 தீபங்களில் உங்களால் எந்த தீபம் ஏற்ற முடிகிறதோ 2 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது மாலை நேரத்தில் பிரதோஷ வேலை 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள இந்த பிரதோஷ வேலையில் நம்ம சிவன் கோவிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செய்யும்போது 7 பிறவி பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை காலை 9:50 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்கின்றது. அந்த செவ்வாய்க்கிழமை காலை நேரத்திலும் நம்ம சிவாலயங்களுக்கு சென்று இந்த 2 தீபம் ஏற்றும் போது முப்பிறவியில் நாம் செய்த பாவங்களையும் நீக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த புரட்டாசி பௌர்ணமி வரும். அதனால புரட்டாசி பௌர்ணமி திதி இருக்கும் நேரத்தில் நம்ம கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இல்லைங்க, நாங்கள் பாவம்லாம் நாங்கள் எதுவும் செய்யலை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் எங்கள் வாழ்க்கையில் செல்வம் சேர்ந்தால் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் கொஞ்சம் உயர்ந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறது? விஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு திங்கட்கிழமை மாலை நேரத்தில் பௌர்ணமி திதியுடன் கூடிய நேரங்களில் உங்கள் வீட்டில் எல்லா விஷயங்களையும் செஞ்சு வச்சுருங்க. அதாவது பொங்கல் எல்லாமே செஞ்சு பூஜையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று வந்த பிறகு உங்கள் வீட்டில் பூஜை செய்யுங்க. இல்லை பூஜையை முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறது செய்யாதீங்க. ஏன்னா பூஜை அப்படிங்கிறது நம்ம பௌர்ணமிக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து பூஜை பண்ணணும். இது போல் நம்ம நினைவுகள் சிந்தனைகள் எல்லாமே நம்ம குலதெய்வத்தை நோக்கி பூஜை செய்யும்போது கண்டிப்பாக அந்த பூஜை ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். உங்கள் வேண்டுதல் சிறப்பாக முடியும். இல்லைங்க, ஐயோ நம்ம கோயிலுக்கு போகணும், அதனால அவசரமாக பூஜையை முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்னீங்கன்னா 2மே ஒரு திருப்தி இல்லாத வழிபாடாக மாறிடும். அதனால் கோவிலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்யுங்க. நிறுத்தி நிதானமாக பொறுமையாக உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா ஒரு சக்தி வாய்ந்த நாளில் நம்ம எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் குலதெய்வத்தை ஒரு சேர நினைத்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் 100% நடக்கும். இந்த நாளில் கண்டிப்பாக உங்களால் முடிந்த உணவு தானங்களை நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது கோவில்களுக்கு எண்ணெய் வாங்கி தானமாக கொடுக்கலாம். இந்த எண்ணெய் வாங்கி தானம் கொடுக்கறது நம்மளுடைய கஷ்டங்களை தானமாக கொடுப்பதற்கு சமம். நம்ம கஷ்டம் நம்ம விட்டு விலகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சிவன் ஆலயங்களுக்கு நல்லெண்ணெய் தானமாக கொடுக்கறது, பெருமாள் கோவில்களுக்கு நெய் தானமாக கொடுப்பது, உங்களால் என்ன முடிகின்றதோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக இது ஒரு சிறப்பான நாள். இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின ஏதேனும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏங்க எப்போ பார்த்தாலும் ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸே போட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்குறீங்க. நான் சொல்லும்போது என்னுடைய குலதெய்வத்தை நான் வணங்குகிறேன். நம்ம கமெண்ட்ஸை படிக்கும்போது அவர்கள் அவங்க குலதெய்வத்தை வணங்குறாங்க. ஒரு சின்ன கமெண்ட்ஸ்னால எத்தனை பேர் எத்தனை குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கின்றது. இது எவ்வளோ பெரிய விஷயம். இதை உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் ஏற்படும். மேலும் இந்த வீடியோ பற்றின ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதையும் மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.